எங்க இங்க இருக்காங்க. இல்ல இல்லண்ணே, இவன் ஆள் பேர் கயல்விழியா. நாளைக்கு நீ லீவு தானே ஹரி? லீவா? ஆமா. ஏன் லீவ்? கேள்விப்பட்டேன். என்ன லீவு? தயவு லீவ் எடுத்துக்கோ, நாளைக்கு நான் விளையாடலான்னு இருக்கிறேன். மாம்சே அதெல்லாம் முடியாது. நீங்க விளையாடும் போது நான் பார்க்கலன்னா எப்படி? அதை வர்ணனை பண்ணணும், அதை வர்ணிக்கணும் மாம்ஸ். நான் நீங்க விளையாடுறத வந்ததுல இருந்து எனக்கு பிளேயர்ஸ் ஏமாத்தி நிக்கிறீங்கல்ல, பாக்குறேன் இருங்க. இன்னமும் என்ன எந்த டீம்லயும் ஏலம் எடுக்கலையா? அதான் எனக்கு வருத்தமா இருக்குது. அப்ப நாளைக்கு ஆடுறேன்னு சொன்னது நம்மளா சொல்லிக்க வேண்டியதான். ஒரு விளம்பரம், சினிமாக்காரங்க மாதிரி நம்மளும் ஒரு விளம்பரம் தான். சரி ஓகே மாம்ஸ், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. ஏப்பா யாராவது எத்துங்கப்பா, வர பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதுக்குன்னு பால் பொறுக்கி போட்டுக்கிறதுலாம் எடுத்துக்கூடாது. 11th விளையாட வைக்கணும். 11th விளையாடணும். சரி நீங்க என்ன ரோல் விளையாடுவீங்க? அப்படி ஓடி ஓடி சுத்தி சுத்தி வருவேன் நானு. சுத்தி சுத்தி வந்தா பந்து பொறுக்கு தான் வருவாங்க. அப்படிதான். அதுல ஹரி, நாளைக்கு நம்ம அண்ணனோட மேட்ச் இருக்கு. அப்படியா? ஒரு 7:30க்கு. அப்ப பாத்துக்கலாம் அவரோட விளையாட்டு திறமையை நீங்க அப்ப பாப்பீங்க. எஸ் 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 கண்டிப்பா வெயிட்டிங்ல இருக்கிறேன் நானே. வெயிட்டிங்ல வெறியாவது. நீங்க மொத பாலுங்க நம்மளோட என்கே டைட்டன்ஸ் கிட்ட இருந்து. Very good batting. தனது 3வது பந்தை வீச வந்து கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு கட் ஷாட், பேட்டிங் ட்ரிக். மணிக்கும் மாம்ஸ் 3வது பால்ல 2வது பால் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் 3வது பால் வரணும். ஸோ மொதல் பால் வைடு, 2வது ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள், அடுத்த பாலும் சிங்கிள். ஸோ 3 ரன் 2 பால்ல. மூணாவது பால் ஒரு பெரிய ஷாட்டுக்காக ஆஃப் சைட்ல அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார் பேட்ஸ்மேன். ஆனா அவர் அக்கில் கடியில பூந்து போயிடுச்சு. அசோக் அவர் தான் அந்த பாலை விட்டது. அண்ட் மாம்ஸ் இங்க எல்லாருமே வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் தான் சூஸ் பண்ணாங்க. இவங்க மட்டும் பவுலிங் சூஸ் பண்ணிருக்காங்க. 2 டீமுமே அதான் பண்ணிருப்பேன்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பந்து போட்டு முடிக்கட்டும். ஓகே. இறங்கி வந்து மறுபடியும் சுத்து மறுபடியும் விட்டாரு. அதே மாதிரி நல்லா காத்தடிச்சது கமெண்ட்ரி பாக்ஸ் சைடு. தேங்க் யூ so much. சோ அவங்க சைடுல பேட்டிங் ஆர்டரோட ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கும். யா, சோ அதனால ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர்ல இவங்கள சுருட்டிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் அவங்க பவுலிங்க எடுத்திருக்கணும். கரெக்ட். என்ன கேட்டா அப்படிதான் சொல்ல முடியும். அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களும் அதே தான் சொன்னாங்க. நிஜமாவா? ஆமா மாம்ஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா 2 டீமே பேட்டிங்ல பவுலிங்ல பயங்கர ஸ்ட்ராங்கா. இறங்கி வந்து அடிச்சிருக்காரு. இந்த தடவை பால் வந்து ரொம்பலாம் டிராவல் பண்ணா இன்சைட் சர்க்கிள்குள்ள சிங்கிள். ஹரி, ஹரி சொல்லுங்க. இங்க ஒரு குட்டி கிரிக்கெட் ஃபேன் இருக்காங்க. குட்டி எந்த ஃபேன் இருக்காங்க? கிரிக்கெட் ஃபேன். கிரிக்கெட் ஓகே. கேர்ள். அவங்க தான பேசியிருந்தது. ஆமா, நீங்க அவங்க கிட்ட என்ன கேட்கணுமோ வந்து கேட்டுக்கலாம். நான் வர செகண்ட் ஹாஃப்ல வந்து கேக்குறேன் அவங்கள்ட்ட. இருப்பாங்கல்ல? கண்டிப்பா. ஓகே. நான் இங்க வந்து ஒரு அப்பாவிய சந்தேகப்பட்டனே. சாரிடா தம்பி, அண்ணனை மன்னிச்சிடுறா. ஸ்கோர் ஒரு ஓவர் முடியல 4 ரன்னுக்கு முட்டை விக்கெட். 4 ஓட்டங்கள். அடுத்தடுத்து வர இந்த 4 ஓவர்லயும் பிரமாதமான பேட்டிங் செய்வாங்க பாப்போம். எஸ், எங்க டிஜே எங்க பாப்போம். இன்னைக்கு நடந்த எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்கோர் தான் வந்திருக்கு. நம்ம நினைச்ச ஸ்கோர்லாம் கிடையாது. அதுக்காட்டில இன்னைக்கு விரைவாவே மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதற்கான காரணம் லோ ஸ்கோர்ல மேட்ச் எல்லாமே நடந்திருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுற டீமுக்கு ரொம்பவே அது சாதகமா இருந்திருக்கு. நிச்சயமா கரெக்ட் தான். நீங்க பீச் கிரிக்கெட் டோர்னமெண்ட் எஸ்டிஎஸ் ஃபவுண்டேஷன் ரொம்ப அழகா நடத்திட்டு இருக்காங்க. நீங்க நல்லா சாப்பிட்டு தூங்கி ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கக்கூடிய நம்மளோட மாபு மாம்ஸ்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுக் கொள்ளுங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸ்கோர் ஒரு ஓவருக்கு 4 ரன்னுக்கு முட்டை விக்கெட். பவுலர் நேம் என்னப்பா? பவுலிங் டீம் 11th மேன் வந்துட்டாங்களா? ரகுபதி.
பவுலர் நேம் சொல்லுங்க. பவுலர் நேம் ரகுபதிங்க. இல்ல இல்லையா? ரகுபதி இல்லையா? பவுலர் நேம் என்னப்பா? சதீஷ். சரண். சரண் அவர்கள் போடப்பட்ட முதல் பந்து ஒரு டாட் பால். நல்ல ஒரு பவுலிங் ஆக்ஷன். பேட்ஸ்மேன் ஏமாத்துற மாதிரியான பவுலிங் ஆக்ஷன் இருக்கு இவருக்கு. ஸ்லோவா ஃபர்ஸ்ட் பால் போட்டிருக்காரு. செகண்ட் பால் என்ன வரும், எப்படி வரும்னு தெரியல. லெக் சைட்ல வைடுங்க. ஸோ அந்த சிக்னலுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா காலு கீழே போச்சு, கால் லெக் ஸ்டம்புக்கு வெளியே இருந்தது. அப்போ கண்டிப்பாக வைடாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் இருந்துச்சு. அது கரெக்டாகவும் ஆயிடுச்சு. அடுத்த பால் அன்னைக்கு பின்னாடி போயிருக்கு, வைடு குத்துக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ரன்ஸ் வந்துட்டு இருக்கு. இங்க பேட்டிங் டீமுக்கு அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். பவுலிங் டீமுக்கு சத்தியமா தேவையில்லாத ஒரு விஷயம். நம்ம பிரகான் அழகா சொல்லுவாரு, உதிரிகள் உங்கள் எதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமான உதிரி போடாதீங்க. ஓ இறங்கி வந்துருக்கிறாருங்க. ஆனா கீப்பர் பின்னாடி நின்றதுனால ஸ்டம்பிங் பண்ண முடியல. நல்ல ஓவர், அவர் நல்லா போடுறாரு. ஆனா வைடு போடாம போட்டா இன்னும் நல்லா இருக்கும். லைனை மட்டும் கரெக்ட் பண்ணி. கீப்பர் கொஞ்சம் டேலண்டா இருக்காரு. நல்லா கால்குலேட் பண்ணி பிடிச்சாருங்க அந்த இடத்துல. சூப்பரான ஒரு கேட்ச். பேட்ஸ்மேன் ஆஃப் சைட்ல அடிக்க வச்சாரு பவுலர். அந்த கேப்ப ட்ரை பண்ணாரு, அதுல பேஸ் பண்ணலான்ட்டு. சிறப்பு சிறப்பு. அண்ட் அந்த ஒரு செம்மையான ஒரு கேட்சோட இங்க ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7-1. நியூ பேட்ஸ்மேன் பேர் என்னப்பா? சாமா? சாம். ஃபுல் நேம் என்னப்பா? ஃபுல் நேமே சாம் தானா? சாம் சாமே அடிப்பாரா அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எத்தனை சமந்தா ஃபேன்ஸ் இருக்கீங்களாப்பா? நான் இருக்கேன்ப்பா. மாம்ஸ், நீங்க பொண்ணுனாலே ஃபேனா இருப்பீங்கன்னு தெரியும் எனக்கு. ஆமா ஆமாவா? ஸ்பெஷலி சமந்தாக்கு. ஸ்பெஷலா சமந்தாக்கா? ஆமா, எனக்கு சமந்தானா ரொம்ப பிடிக்கும் மாம்ஸ். வா வா வா, நம்மள மாதிரி கிறுக்கு பிள்ளைகளாம் அவங்கள தான் ஃபேனா இருப்போம். எஸ் ஆஃப் கோர்ஸ். என்னது கிறுக்கு பிள்ளையா? ஆமா, நம்மள கிறுக்குங்க தானே. எஸ் வி ஆர் கிறுக்கு. எஸ் நானும் கிறுக்கு, எங்க மாமாவும் கிறுக்கு. நம்ம எல்லாருமே கிறுக்கா சமந்தா மேல இருக்கணும், அண்ட் கிரிக்கெட் மேலேயும் கிறுக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து இங்க அடுத்த விக்கெட்டுக்கு ஷாம் அவர்கள் வந்திருக்கிறாரு. அவரால் தான் சமந்தாவே வந்தது. ஆஹா, பறந்துச்சுங்க, செம்மையா போயிடுச்சு அந்த பேட்டு. பால் ஆனா ரொம்ப தூரம்லாம் போல. நீங்க ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, இமானுவேல் கேமராமேன் எங்கிருந்தாலும் இங்க வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கமெண்ட்ரி பாக்ஸ் கிட்ட வாங்க. இமானுவேல் கேமரா வெத்தினே வாங்க. கேமராலாம் வேணாமா, வச்சிருங்க வேணாம். ஸ்டாருக்கு வாங்கினார் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஓ பேட்டரியா? என்கிட்ட சொல்லி தான் நான் சொல்லிருக்க போறேன். நீங்க ஒரு வைடு அகல பந்து. ரொம்ப நேரமா போதில்லை இந்த ஓவரு. இதுவரையும் 9 ரன் வந்திருக்குது, ஒரு விக்கெட். ஆஹா, பேட் இருந்து லெக் பைஸ்க்கு அவுட், அதாவது லெக் பிஃபோருக்கு அவுட் இருந்ததுன்னா இது கண்டிப்பா அவுட்னு நினைக்கிறேன். காலிலே வந்து அடிச்சிருக்குது. இன்னும் 2 பாலுங்க, போட்டு விடுங்க, ஓவரை முடிச்சு விடுங்க. இறங்கி வந்து ஏறி போலாமா அப்படின்னு அடிச்ச பந்து பாத்தீங்கன்னா தொடையில அடிச்சு மறுபடியும் வந்து பிச்சிலேயே விழுந்திருக்குது. டாட் பால். ஓவரின் இறுதி பந்து.
இறங்கி வந்து கடைசியா பேட்ல ஆடிக்கிறாருப்பா ஸ்ட்ரைட்டா, அதுவும் ஃபீல்டர் கிட்ட ஒரு சிங்கிள் மட்டுமே டு எண்ட் தி ஓவர். ஓவரோட முடிவுல ஸ்கோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ரன்னுக்கு 1 விக்கெட். पुष्पा नाम सुन के फ्लावर समझे क्या? फायर है मैं. டிஜே அரவிந்த் டிஜே உங்கள் வீட்டில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள், கல்யாணம், காது குத்து மற்றும் இழவு வீட்டிற்கு கூட டிஜே போடுவார் அப்படி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சாவுட்ல என்ன பார்த்த டிஜே அப்படின்னு கேட்டா அங்க வந்து இந்த சத்தம்லாம் போடுவாப்ல. எந்த சத்தம்? டிஜே என்ன கலாய்க்கிறதுக்கு என்ன கவுண்டர் பண்ண நெக்ஸ்ட் டைம் வேற மாதிரிலாம் சொல்லுவேன். ஒப்பாரி சவுண்ட்லாம் வந்து போடுவாப்ல. அண்ட் அதை தொடர்ந்து 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3வது ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஆஹா, நல்ல ஒரு லென்த்துங்க, சூப்பரா போடுறாரு. பவுலர் பேர் என்னப்பா? லோகேஷா? கரெக்டா லோகேஷா? பவுலர் உங்க பேர் லோகேஷா? கை காட்டுங்க, தம்ஸ் அப் காட்டுங்க. சூப்பர் லோகேஷ், சிரிச்ச முகத்தோட. அடுத்த பால் வந்தே நின்னு போடுகிறாரு. அண்ட் மறுபடியும் ஒரு முறை பறந்திருக்கிறது பேட். இவாடிட்டல்ல அப்படின்ற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 ரன் வந்துருக்குது. அப்பா, 1 ரன் எடுக்கிறது எவ்வளவு பாடுபட வேண்டியதா இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ணா அவரோட பேட் எங்க பாயோ? இங்க இருக்குயா, பேட்டை தேடுறாங்க ஃபீல்டர். அதை எடுத்துக்கணும் ஃபீல்டர். என்னங்க இங்க இருக்கிற 4 பேட்டையும் எடுத்து போயிட்டு அங்க பக்கத்துலயே வச்சிருங்க. பக்கத்துல ஏன் உன்னை தூக்கி போட்டு இன்னொன்னு எடுத்து ஆடுறாது? ஆமா, அவருக்கு பேட் அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். மாம்ஸ் அவருக்கு பேட் தேவையில்ல, அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கர்ச்சீஃப் தேவை. கையை நல்லா தொடச்சின்னு விளாட்டோம் அவரு. சரி, ஒரு பிளாக் கழட்டி கொடுப்போம். மாம்ஸ் நீங்க வந்து கர்ணன் பரம்பரைன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். கேட்டதெல்லாம் அள்ளி கொடுப்பீங்களா? கொடுக்க முடியும், அதான் ஆசைப்படுறேன். லோகேஷ் போட 3வது வந்து ஸ்கொயர் லெக் திசையில் அடித்திருக்கிறார். நோ பால் வந்திருக்கிறது. எதுக்கு நோ பால் அம்பையர் சிக்னல் பண்ணுங்க. செக்கிங். எஸ், முத பால்லே நான் வந்து லைட்டா டவுட் பட்டேன். நானும் முத பால்ல இருந்து எதிர்பார்த்தேன் இது வரும் அறிவிப்பு வருமானு. அம்பையர் கிட்ட இருந்து அந்த அறிவிப்பு வந்துருச்சு. பொறுத்து இருந்து பார்ப்போம். அப்போ செக்கிங் அப்படின்னா நம்மளோட செல்லக்குட்டி லோகேஷ் அவர் இதுக்கு அப்புறம் பால் போட மாட்டாரா? இல்ல, ஸ்டைல் மாத்துவார். இப்போ ஸ்டைல் மாத்துவார். ஓகே, பாப்போம். ஸ்டைல் மாத்துறாங்களா? உங்க 2 பேருக்கு மாசம் எவ்வளவு? அடுத்த மாசம் வந்து உங்களுக்கு 1 ரூபாய் போடலாம். டிஜே தேங்க் யூ டிஜே. எனக்கு 1 ரூபாலாம் வேணாம், 10 ரூபாய் ஜிபே பண்ணி விடு போதும். ஆனா போறதுக்கு முன்னாடி ஹரி நீயும் சரி, ஆகாஷும் சரி, சங்குமாரா நானும் சரி, பிரகாஷ் அண்ணங்கிட்ட அடி வாங்காம போக மாட்டோம். ஏன்? பிரகாஷ் அண்ணங்கிட்ட கண்டிப்பா அடி வாங்குறோம். இந்த நவீன் லைட்ஸோட பிரகாஷ் அண்ணங்கிட்ட அடி வரும். செம்ம காண்டில் இருக்கிறார் நம்ம மேல. யாரு? நவீனா? அது ஒரு பேர் இந்த பிரகாஷ். ஓ, இவரா? நம்ம மேல செம கோபம். அவரா பயங்கரமானவராச்சே. மூடியை காணோம், பேட்டரியை காணோம், சவுண்டை காணோம், அதை காணோம், நம்ம உயிரை எடுக்கிறாரு. நீங்க 2வது ரன்னா இல்லைங்க, 1 ரன் தான். மொத தடவையா பால் மட்டும் போயிருக்குது அவரோட பேட் வழியா. மறுபடியும் அடிப்பதற்கான ஒரு முயற்சி. நோ பால் கொடுத்திருக்காங்க. இந்த தடவை ஏன்பா நோ பால்? ஃபீல்டர்ஸ் ஃப்ரீ ஹிட், இலவச அடி வந்து இருக்கிறது இங்கே. ஏன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்தாங்களா வெளில இருந்தாங்களான்னு தெரியல. நிறைய பேர் வெளில இருந்தாங்களாம்ப்பா, அதனால நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட்டு. கமான், இந்த தடவை பாலை மட்டும் அடிங்க.
எஸ் திஸ் டைம் ரொம்ப கான்சியஸா டைட்டா பேட்டை பிடிச்சு வச்சதுனால பேட் கையை விட்டு வரல. ஒரு சிங்கிள் மட்டுமே ஃப்ரீ ஹிட்லயும். இதுவரையும் நான் பார்த்ததுல ஒரே ஒருத்தர் தான் ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்சுக்கிறாரு. அவர் பேர் மறந்துட்டேன், எந்த டீமுன்னு மறந்துட்டேன். இந்த ஓவர்ல இன்னும் 2 பால் பாக்கி இருக்குது. அது என்னமா போடுங்க 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 கமான். இறங்கி வந்து ஒரு சுத்து, ஆனா பால் போனது கீப்பர் கையில. அந்த சுத்துல இருந்து வந்தது காத்து மட்டும் தான். ஆனா மாம்ஸ் இந்த மேட்ச்லலாம் ஓப்பனிங் இறங்குறவங்க என்னதான் சுத்தி சுத்தி அடிச்சாலும் ஸ்கோர்ல கம்மியா தான் வருது. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப ஈஸியா பீட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி நடக்குது? குற்றம் நடந்தது என்ன? ஓப்பனிங் இறங்குறவங்களுக்கா? எல்லாருக்குமே தான். எல்லா டீம்லயும் ஓப்பனிங். ஆமா, இல்ல அங்க இருந்து வரும்போது சண்டை போட்டு தான் வருவாங்க அவங்க. நான் பேட்டிங் நீ பேட்டிங்டா, இதுதான் வழக்கமா நடக்குது. அதனால என்ன பண்ணுவாங்களே, சூனிய வச்சிருவாங்க உட்காந்து ஜண்டா அப்படின்னு மந்திரம் போடுவாங்க. நிறைய டீமோட கேப்டன் உடனே முடிவு எடுத்துறாரு, முன்னாடி உங்களை இறக்கி விட்டுரு, அதுக்கு நம்ம ரிலாக்ஸா விளையாடலாம். இது எங்கன்னு கிடையாது, நிறைய டீம்ல. உதாரணத்துக்கு நாங்க விளையாடும் போதெல்லாம் நான் ஓப்பனிங் கேட்டெல்லாம் சண்டெல்லாம் போட்டிருக்கேன். அப்பயும் உன்ன டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க. எதுக்காக நான் ஓப்பனிங் முன்னாடி விளையாடினா எனக்கு பின்னாடி பிரஷர் கிடைக்காது. எல்லாம் திட்டி என்ன திட்டுவாங்க இல்லைனா. ஓஹோ, முன்னாடி விளையாடினு அந்த பிரச்சனை இருக்காது நமக்கு. சோ அதுக்கான காரணம் தான் இந்த ஓப்பனிங் இறங்குறதுக்கு. ஆனா இன்னொன்னு இருக்குது மாப்ஸ், நீங்க விளையாடே போலாம் யாருக்குமே பிரச்சனை இருக்காதுல்ல. நிச்சயமா மறக்க முடியாதுங்க. அந்த கல்பாத்துல 16 வைடு போட்டு சொன்னேன் இல்ல உங்ககிட்ட, 16 வைடு. ஆமா ஆமா ஆமா. எதுக்குடா இந்த ஆளுக்கு ஓவர் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி பவுலிங் டீம் கஷ்டப்படல, பேட்டிங் டீமே வருத்தப்பட்டாங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்ட்டு. அதே சாதனை எல்லாம் 19 வைடு போட்டுலாம் அங்க முறிய அடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா. அதனால எனக்கு கொஞ்சம் எங்க மாமாவோட மோசமான ஒரு ஆள் இருக்கானா, யார் அது? நான் பார்க்கணும். அவரு என்னுடைய நண்பர் தான், பார்த்திபன். பார்த்திபன் கண்டிப்பா ஒரு நாள் கிரவுண்டுக்கு கூட்டுவாங்க. அவர் ஓவர் நான் ஒன்று விளையாடி பாக்குறேன். உனக்கு போட்டாதானே விளையாடுறது, அதான் ஒய்டா போடுவாருன்றனே. அதானே. இல்லை மாம்ஸ், கேட்ச் அண்ட் கேட்ச் விளாட்லாம்ப்பா அவர் கூட சேர்ந்து. அதுலேயும் வைடா தூக்கி போட்டுருவாரோ? ஜெய் சுந்தர் அடுத்த ஓவரை போடுவதற்காக தயாரான நிலையில் உள்ளார். 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்தா 17-1. இங்க இருந்து ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 28ங்க. என்ன ரன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். லெக் சைட்ல இல்ல ஆஃப் சைட்ல தட்டிட்டு குவிக் சிங்கிள். யாரோ மைக்க தட்டுறீங்க, தட்டாதீங்க. இந்த இடத்துல மண்ணில் 5 ஓவர் ஓடுறது செம்ம டயர்ட் ஆயிடும் சீரியஸா. அடுத்து இறங்கி வந்தாப்புல வைடு, ஒரு எக்ஸ்ட்ரா ரன். எந்த ஸ்கோர் அடிச்சா ஃபைட்டிங் டார்கெட்டா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க மாம்ஸ்? மண்டே 45 அடிப்பாங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல ஸ்கோர் பண்றதை விட சிங்கிள்ஸ்ல தான் ஓடி ஓடி ரன் எடுத்துருக்காங்க. 45 தான். 45. ஓகே. சோ இங்க 20 ரன் வந்திருக்குது பேட்டிங் டீமுக்கு. ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு. அன்னைக்கு இருந்து மாம்ஸ் சொல்ற ஸ்கோர் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு 15 இல்ல 25 ரன் அடிக்கணும். அரே என்னோட கேப்டன் கால் பண்றாரு நாளைக்கு விளையாட போற மேட்சுக்கான, என்னன்னு கேட்டுக்கிட்டுமா? கேளு கேளு. ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க இங்க. அப்பா அவர் கையில யாரா துணி கிணி எடுத்து போய் கொடுங்கப்பா, எல்லாம் மண் எடுத்து தேய்ச்சிங்கப்பா. கொஞ்ச நேரத்துல பவுலரு நான் ஸ்ட்ரைக்கரு எல்லாருக்கும் உயிர் பயத்தை காமிச்சிட்டாப்ல. நல்ல வேலை. மாதா பிதா அவுட்டா? இல்ல இங்க ஒருத்தன் என்ன குழப்பி விட்டான். அவர் போட்ட பேட் ஆப்போசிட் சைடுல இருக்க ஸ்டெம்ப்ல வச்சிருந்தா அவுட்ன்ட்டு. சொல்லுங்க. என்னோட கேப்டன் கிட்ட தான் பேசுறேன், நான் பேசிட்டு தான் சொல்றேன். இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாம் பேட்ஸ்மேன். இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஒரு கொலை கேஸ்ல உள்ள போயிருப்பீங்க. என்னோட கேப்டன் இந்த கிரவுண்ட்ல தான் இருக்காரு ஹரி. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. வர சொல்லுங்க. அந்த உங்களே விளையாட வச்சு கேப்டன் யாரும் நான் பார்க்கணுமே. வேணா வேணா, நாளைக்கு எடுத்துட்டு போறாரு பாக்க பண்ணி இருப்பா என்ன. அடுத்த பால். ஆஹா, கையில கிளவுஸ் வந்தோடனே தூக்கி வச்சிருக்காரு. 6ங்க. எவ்வளவு நேரம் அந்த கிளவுஸ் எங்கப்பா வச்சிருந்தீங்க? முன்னாடியே குத்துந்தா இந்நாள் 4-3 6 நாருக்குன்னு வச்சிருப்பாப்ல. அரே அரே வா, வைப் வந்துச்சு வைப். வைடா
இல்லப்பா நேரா அது லைன்ல போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் சிக்னல் காட்டினதுனால அமைதி ஆயிட்டார். நம்ம ஷாமுக்கு அந்த வேர்வை அந்த கையில வழுக்கிறது தான் பிரச்சனையே. அந்த கிளவுஸ் போடனே அச்சார் பாத்தீங்களா. இப்ப அடுத்த பால் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ போகுது இந்த பால். கமான் ஷாம். இறங்கி வந்து ஆஃப் இல்ல தூக்கி விட்டுக்கிறாரு. ஐயோ இதோ வந்துட்டேன். இவங்களோட ஃபேன் ஆயிட்டேன் நான். ஒண்ணு வந்து ஆழ்ந்த இரங்கலா. ஐயோ நாளைக்கு விளையாட போறேன், எனக்கு என்ன ஆக போகுது. இங்க 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 30-1. 5வது ஓவர் போடுவதற்காக அருண் வந்திருக்கிறாருப்பா. அப்ப நான் சொன்ன ப்ரெடிக்ஷன்ல 15 ரன் வந்துச்சுன்னா 45 ஆயிடும்ல. கண்டிப்பா வந்துரும் மாம்ஸ். சோ அது இருக்கட்டும். இவங்க எல்லாம் டான்ஸ் ஆட ரெடியா இருக்காங்க. ஒரு 4 or 6 தான் வேணும் இங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. கிளவுஸ் போட்டுங்கிற ஷாம் அந்த பக்கம் போனாருன்னா கண்டிப்பா வந்துரும். இறங்கி போயிருக்கிறாரு. வைடுல 1 ரன்னா 2 ரன்னா 4ஆ. வைடுல மட்டும் 4 வந்ததுன்னா அதெல்லாம் சரித்திரம் இந்த டோர்னமெண்ட்ல. வரல 2 ரன் ஓடிக்கிறாங்கப்பா. ஸோ எங்க மாம்ஸோட ப்ரெடிக்ஷன் வரதுக்கு இன்னும் 13 ரன் இருக்குது. 6 பால் இருக்கு. கண்டிப்பா ஷாம் அவர்கள் அந்த பக்கம் போனாருன்னா அடிப்பார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அண்ட் பவுலிங் டீம் கொடுப்பாங்களா அருண்? அருண் அவர்கள் பேட்ஸ்மேனை வளைந்து பார்க்க வைத்திருக்கிறார். அண்ட் அது ஒரு சூப்பரான ஒரு பால். டாட் பால், ஃபர்ஸ்ட் பால். இன்னும் 5 பால் இருக்குதுங்க. ஓப்பனிங்ல இருந்து இருக்கு. அசோக் என்ன பண்ண போறீங்க? அண்ட் திஸ் டைம் லெக் சைடுல சிங்கிள். இப்போ ஸ்ட்ரைக்ல ஷாம். சாதா ஷாம் இல்ல, கையில கிளவுஸ் போட்டுனுக்கிற ஷாம். ஏன்னா அவர் வந்து கிளவுஸ் போடுறதுக்கு முன்னாடி வேற முகம், கிளவுஸ் போட்டதுக்கு அப்புறம் 6 முகம் அப்படின்ற மாதிரி செமையா விளையாடுறாரு. கிளவுஸ் போட்ட அடுத்த பாலே 6, அதுக்கப்புறம் ஒரு 4. இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறாரு. கமான் ஷாம், என்ன பண்ண போறீங்க? அருணா ஷாமா? 4 பால். பவர் பிளே வேற. அந்த டைமென்ஷன்ஸை யூஸ் பண்ணுவாரா? அண்ட் எங்க ஃபீல்ட் செட்டிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு ஸ்கொயர் லெக்ல நல்லா ஃபைனா ஒரு ஃபீல்டர், அண்ட் ஸ்ட்ரைட்ல லாங் ஆன்ல ஒரு ஃபீல்டர். ஆஃப் சைட் ஃப்ரீயா இருக்கு. அண்ட் அகைன்ஸ்ட் ஆறது இறங்கி வந்து தூக்கி விடுகிறாரு. பால் பின்னாடி உருண்டினே போயிருது. பெரிய ஷாட் இல்ல, சிங்கிள். இங்க திரும்பவும் அசோக் வெர்சஸ் அருண். நல்ல உயரமான பவுலர்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, அவங்க ஹைட்ல இருந்து பாலை ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அடுத்த பால் 4வது பால் நக்கிட்டு போயிடுச்சு. 1 ரன் கூட இல்ல. 5வது பாலையாவது அடிப்பாங்களா? அவர் வைஸ் கேப்டனா? சோ நாளைக்கு நம்ம கோ போன டீம்ல சங்குமார் அவர்கள் நம்ம மாம்ஸ் வைஸ் கேப்டனா. அதுல வர நாளைக்கு நம்ம தான் ஜெயிக்கிறோம் கான்ஃபிடென்ட்டா கை கொடுக்குறாரு. ஒரு போட்டோ எடுத்து வச்சீங்க. ஃபைனலுக்கும் நீங்க தானா? ஓகே, நான் வயசான ஆளுங்களுக்கு தான்ப்பா வைஸ் கேப்டன் கொடுப்பாங்க. ஓ, அது அப்படி வந்துருச்சா இப்ப? ஆமா, டீம்ல 2 தான் ஓல்டு பீஸ். ஒரு கேப்டன், இன்னொருத்தர் வைஸ் கேப்டன். அறுத பழத்தான பீஸ். ஒரு முட்டா பீஸ், இன்னொரு மரட்டு பீஸா?
எனக்கு தெரிஞ்சு நம்ம கோ பண்ண பார்த்தா மொரட்டு பீஸ் மாதிரி தெரியல. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடயே இருக்காரு எப்பயுமே. கோல்ட் இஸ் கோல்ட் ஹரி. நம்ம பேசிட்டே இருந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 5 ஓவர் முடிவுல நம்ம 7 ஸ்டார் கிரிக்கெட் டீம் வந்து பாத்தீங்கன்னா 37க்கு 1 ரன் எடுத்துக்கிறாங்க. அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 ஓவர்ல அதாவது 30 பால்ல 38 அடிக்கணும் என்கே டைட்டன்ஸ். பவுலிங் நல்லா போட்டாங்க. பேட்டிங் எப்படி ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். பொறுத்து இருந்து பாருங்க ஹரி. நாளைக்கு நான் பேட்டிங் இறங்கும்போது நீ தான் கமெண்ட்ரி பண்ணோம். நான் எப்படி நாளைக்கு இறங்க போறேன்றது அதை இப்பயும் சொல்றேன் பாருங்க. எங்க மாம்ஸ் இப்ப நின்னு காட்டுற மாம்ஸ் மைக்கே வந்துற போகுது. ஆஹா கவர் டிரைவ். மாம்ஸுக்கு மைக்கே தொங்குது பாரு ஊந்துச்சு பாரு. ஐயோ மைக்கே பாத்துக்க முடியல எங்க மாம்ஸால. இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாது மாம்ஸ். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா கோபு இருக்காரா? கோபு கிட்ட நாங்க சொல்லியாச்சு. இனா 12th மேன் அவன் நினைக்கிறேன். இல்ல அவர் வைஸ் கேப்டன். நம்ம வைஸ் கேப்டன் 12th மேன் உட்கார வச்சிரீங்களோ? அம்பையர் நம்ம கேக்குறாருப்பா. பேசுங்க மைக்ல பேசுங்க. பா சங்குமார் தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவ்வளவுதான் உங்க டீமுக்கு சங்கு முடிவாயிருச்சு. அண்ட் அதை தொடர்ந்து இங்க கமெண்ட்ரி பாக்ஸில் ஒரு மாற்றம். முதல் 5 ஓவர் நீங்க என்னோட வர்ணனையில கேட்டீங்க. அடுத்த 5 ஓவர் பண்றதுக்காக ஆகாஷ் விக்னேஷ் அவர்கள் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்காரு. அண்ட் ஓவர் டைம் நான் உங்களை லாஸ்டா மேட்ச் கடைசியா மீட் பண்றேன். மிக்க நன்றி ஹரி. தேங்க்ஸ் ஃபார் ஹேண்டிகேம் தலைவா தலைவான்னு யாரையோ கூப்பிட்டு இருக்காங்கப்பா. யாருப்பா அது? தலைவா. தளபதி நான் கேள்விப்பட்டிருக்கேன். தலைவா சங்குமாரனா. எஸ் லைவ் கேமரா வருது. அப்படியே பசங்களை என்கேஜ் பண்ணிட்டாங்க. ஓ பசங்க ரெடியா தான் இருக்கானுங்க. அவ்வளவுதான் ஆடுங்கடா. எங்க இருந்து வந்திருக்கீங்க நீங்க? தம்பிங்களா ஆடுங்களான்னு சொல்லக்கூடாது. நீங்களே கூட போய் ஆடுங்க. கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சொல்லுங்கடா. சோகண்டி யாரு இவனா? தம்பி இதோட மைக்கு கொடுக்க சொல்றாங்க. பேசு. சரி ஓகே டான்ஸ் வா ரெடியா வாங்க போடு அடிச்சு உடச்சு விடுங்க. நான் காடு போடல.
சோ இங்க இப்ப நான் 2 பால் பேட்டிங் ஆடலாம்னு போனேங்க. பேட்டிங் எல்லாம் பண்ணல, யாருக்கா சப்போர்ட்டுக்காக போனியா? மாம்ஸ் ஆனா நான் இப்போ விளையாண்டதுல ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணேன். என்னன்னா இந்த grip நேத்து இந்த பேட்ல இல்ல. இந்த grip செம்மையா வழுக்குது. அதனால உள்ள போங்க. ஆமா பேட்ஸ்மேன் சொல்லுவாங்க. டூப் மேன்ஸ் வெளில போயிடுங்க. NK டைட்டன்ஸ் நாளைக்கு நான் உள்ள போக தான் போறேன். ஹரி மறந்துடாத. ஓபன் அத நினைச்சாலே எனக்கு ஒரு சிரிப்பு வருது. சரி இவ்வளவு நோட் பண்ணிங்க கேப்டன், என்ன சேக்காம போயிட்டு போறீங்க. சங்குமாரனா கொஞ்சம் ஸ்பீடா போங்க. மாம்சே நான் பேசலாம் மாம்சே. உங்க டீம் கோபோனா ஆடாரா இல்ல மேனேஜர் மட்டுமா? Can I take over மாம்சே? ப்ரோ யாரா ஒருத்தர் கேள்வி கேளுங்க. ஒண்ணு கேட்டல நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். இல்ல 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 சங்குமாரனா, உங்க டீம்ல கோபண்ணா இருக்காருல்ல, ஆமா அவரு உங்க டீம் பிளேயிங் 11ல இருப்பாரா இல்ல வெளியே கை தட்டின்னு மட்டும் இருப்பாரா? ஏங்க என்னங்க கேள்வி கேக்குறீங்க? இவரே டீம்ல இருக்காரு, அவர் இருக்க மாட்டாரா? அதெல்லாம் கண்டிப்பா இருப்பாரு. யோ என்ன 11 பேர் நீ வெளியே எடுத்துட்டு போல, இது போற போக பார்த்தா அப்படி இல்ல. இவர் யாரு? மேஸ்திரி. இனிமேல் இவர்தான் நம்ம டீம் ரவி சாஸ்திரி. நாளைக்கு தெரிய போகுது யாரு மேஸ்திரி இல்ல வீட்டுல செஞ்ச கேஸ்திரின்னு. வாங்க எங்க கிட்ட வந்து மோதிங்க 2வது ரவுண்ட். நீங்க கேட்டு வாங்கி உங்களை அடிக்கிறேன். அண்ணா உன் பேர் என்ன? டேவிட். இனிமேல் நீ தான் எங்க டீம் டிராவிட். டிராவிட்டா? அந்த மாதிரி 11 பேரை பொறுக்கி எடுத்துட்டு வந்து விளையாட போறீங்க நாளைக்கு, அது மட்டும் தெரியுது. மாம்ஸ் உங்க பேர் என்ன? அதான் சொல்லிட்டானே டேவிட். உங்க பேர் என்ன? சங்குமார். இனிமே நீங்க எங்க டீம் சூரியகுமார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நம்ம கோபன் எடுத்துருப்பாரு. ஏங்க 360ல அடிப்பீங்கல்ல? 360லயா அடி வாங்கிட்டு தான் வெளியே வருவோம் பாரு. சோ இங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளோட கமெண்டேட்டர் ஆகாஷ் விக்னேஷ் அவர்கள் கமெண்ட்ரிக்காக காத்துட்டு இருக்காரு. ப்ளீஸ் டேக் ஓவர் பிரதர். பெட்டர் நேம் ஸ்ட்ரைக்கர் நான் ஸ்ட்ரைக்கர் பேர் சொல்லுங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சவசார் கிரிக்கெட் டீம் இங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிச்ச ஸ்கோர் 37-38 அடிச்சா வெற்றி அப்படின்னு உள்ள இறங்கி இருக்காங்க. இங்க அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா NK டைட்டன்ஸ், குஜராத் டைட்டன்ஸோட எல்லாத்தோட தம்பி பசங்க NK டைட்டன்ஸ். முதல் பாலே என்ன பேர் கொக்கு 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 பர பர கோழி பர பரன்னு காமிச்சிட்டு இருக்காருப்பா நம்ம பேரு. வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால இப்பதான் அந்த வைப் வருது. ஏங்க உள்ள நிக்கிறவங்க தாங்க கோழி போடுறவங்க தாங்க அந்த வலி என்னன்னு தெரியும். அந்த மாதிரி உள்ள நிக்கிறவங்க தாங்க சூடு தெரியும். இங்க சூடா தாங்க. போலர் நம்ம கேட்டு சொல்லுங்க. இந்த பவுல் போட்டதுக்கு அப்புறம் மீண்டும் கால் டேஸ்ல ஒரு வைட் பவுலர் நேம் அப்படியே நீங்களே ஓதி விட்டுருங்க. பவுலர் ஸ்டம் மைக் அங்க இருக்கு. வெங்கடேஷ் வந்திருக்காருங்க பவுலிங் உள்ள. சபாஷா போடுவாரா வெங்கடேஷ்? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்ட்ரைக்கர் நேம் தெரியும். இங்க 12th மேன் வந்தா நல்லா இருக்கும். வா சரியான பால் பா, நல்ல வேஸ்ல போட்டிருக்காரு. ஸ்ட்ரைக்கர் நேம் நீங்களும் அந்த ஸ்டெம் மைக்ல ஓதி விட்டீங்கன்னா உங்களோட பேர் என்னன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். ஐயோ சுங்க செக். சோ யார் ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரவீன். மைக் செக் பண்ணீங்க பிரதர். மூணு டாட் 3 வைட தொடர்ந்து 3 டாட் போட்டிருக்காருங்க இங்க பவுலர். ஆஹா சம கம்பேக் இங்க வெங்கடேஷ் கிட்ட இருந்து. வைட் டெலிவரி. மாம்சே எனக்கு இது தெரிஞ்சாகணும் மாம்சே. நாளைக்கு 11th இருக்கீங்களான்னு கேப்டன் கோபு கிட்ட எதுக்கோ கேட்டு பாருங்க. ஏன்னா என்கிட்ட சொன்னது அதான் 12th மேனா நான் அவரை தான் உட்கார வைக்க போறேன். டீம் பிளேயர் பேர்லாம் சொல்ல வைக்க போறேன்னு. இது வரைக்கும் நான் 11th தான் இருக்கிறேன். நீங்க காட்டுற கோலத்துல தான் என்ன மாத்திட்டாலும் மாத்திடுவா போல. இன்னும் கால் திசையில ஒரு நோ பால் கொடுத்திருக்காரு. நோ பால்
அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் பேட்ஸ்மேன் செக் அடிக்கிறாருன்னு சொல்லி அப்பீல் பண்ணாரு. எஸ் பவுலர் அப்பீல் பண்ணா, இன்ஃபேக்ட் பேட்ஸ்மேன் அப்பீல் பண்ண காரணங்களால் பவுலர் செக் அடிச்சிருக்காருன்ற ரீசன்னாலும் பவுலர் சேஞ்சுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. யாருங்க பவுலர் நேம்? சோ நோ பால்ல ஒரு ரன் வேற, 6 ரன் வந்தாச்சு. இன்னும் 32 வேணும் 27 பந்துல. ஸ்ட்ரைக்ல யாருன்னு பாத்தீங்கன்னா விமல். சொல்லுங்க. Just a single. ஷார்ட் அண்ட் வைடா இருந்த பால் கட்டுக்கான முயற்சி, அவுட் சைடு வச்சு பட்டு ஒரே ஒரு ரன். பிரவீனோட பேட்ல இருந்து முதல் ரன் வந்திருக்குங்க இங்க. விமல் இப்போ ஸ்ட்ரைக்ல இருப்பாரு. வெல் கம் ஆன் ப்ரோ, ஒரு 6 ஓவர் போறீங்க. சோ நீ சொல்றது கேக்குறேன் நினைக்கிறேன். முதல் ஓவர் முடிவில் 8க்கு நோ லாஸ். பேசு. இப்போ இன்னும் எவ்வளவு அடிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 30 ரன் அடிக்கணும் 24 பந்துல. கேக்குற ஓவர் ஷாம் அட்டாக்குள்ள வந்திருக்காரு. ஷாம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து ஞாபகம் வருது, நம்ம சொல்றேன் எனக்கு இந்த பால் முடியட்டும். லெக் ஸ்பின்னர் காமிச்சிருக்கு, மீடியம் பேசர் தான். ஆனா செக் செக். பா உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு அடிச்சிருக்காரு. பவுண்டரியா சோ முதல் பந்து ஒரு 6 ஆரம்பிச்சிருக்காருங்க இங்க. அப்பா டைட்டன்ஸ் ரன்ன பால் தான் இப்போ வேணும். 23 ஆஃப் 23. வைடு கொடுத்திருக்காரு அம்பையர். சுத்தி வந்தீங்கன்ற மாதிரி நான் இங்க கிரவுண்ட சுத்திட்டு இருக்கேன். நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபீல்டர் எனக்கு மேல ஏடில நிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஸ்டூவல் இது. outside edge of the inside edge பட்டு பால் மிட் விக்கெட் கேரி ஆகாதுங்க. ஜஸ்ட் a single. அங்க ஜான்டி ரோஸ் இருந்தாதான் ஒரு வாய்ப்பு.
வேற அடிச்சிருக்காருங்க விமல் இதே நேரத்துல. வா மீண்டும் ஒரு ஸ்லோ பால், பெரிய ஷாட், 6. மறுபடியும் 6. இந்த முறை பாட்டு கொஞ்சம் லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க, ஒண்ணு சொல்லணும். பாட்டு லைட்டா கம்மி பண்ணிக்கோங்க. இல்லனா இந்த ஓவர்ல மேட்ச் முடிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 9 20 பால்ல தேவை. நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஒரே நிமிஷம் டிஜே, அந்த உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு அந்த பாட்டு மாமதுர சாங் இதெல்லாம் வந்து டான்சர்ஸ் ரிக்வெஸ்ட் போட்டு விட்டீங்கன்னா நல்லா இருக்கும், எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாருமே இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் அன்கிரெடிட்டட் ரோலா யார் இருக்காங்கன்னா பால் பாய்ஸ். பேர் என்னடா தம்பி? மாலிக், ரியாஸ், அரவிந்த். டேய் 2 ஓவர் முடிவுல அணியின் எண்ணிக்கை 29க்கு நோ லாஸ். மாலிக், ரியாஸ், அரவிந்த், யூசுப் அப்படின்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கு. மிக்க மிக்க நன்றிடா தம்பி, பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. அட்லீஸ்ட் நாங்களாச்சும் நிழல்ல உட்காந்துருக்கோம். அம்பையர் வெயில்ல கஷ்டப்படுறாங்க, விளையாடுறவங்க வெயில்ல கஷ்டப்படுறாங்க, கேமராமேனும் அஃப்கோர்ஸ் கஷ்டப்படுறாங்க. முறைக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். எஸ் ஆனா நீ ஆக்சுவலா அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலையும் பால் பாயோட ஒர்க்கும் ரொம்ப கஷ்டமான வேலை. மிக்க நன்றிடா தம்பி. எங்க இருந்தீங்கனாலும் தம்பி தங்கச்சி ரொம்ப ரொம்ப நன்றி. ஆகாஷ், நீங்க எதுக்கு அங்க போனீங்க? ஏன் அங்க போனீங்க? சும்மா இங்க இருந்து கமெண்ட்ரி பண்ணுவோன்னு வியூ நல்லா இருக்கு. இல்ல அங்க ஏதாவது ஃபாரினர் குளிக்கிறாங்களான்னு பார்த்தேன் நானு. அப்படிலாம் இருந்தா இந்த இடத்துக்கு நான் அரியோட டான்ஸ் ஆட போயிருப்பேனுங்க. ஓகே. ஜஸ்ட் a single பவுலர் நேம். பவுலர் நேம் அப்படியே விக்கெட் கீப்பர் நீங்களே ஓதி விடலாம். ஸ்டெம்ப் மைக் இருக்கு நம்ம கிட்ட. எப்பா அடிச்சிருக்காரு, 6 அவுட்டா. சரியான கேட்சா, சூப்பரான கேட்ச். ஆனா விட்டுருக்காரு. இன்னும் 7 ரன் தாங்க அடிக்கணும். ஒரு 6 அடிச்சா மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போகிறதுக்கான சான்ஸ் இருக்காது, ஏன்னா டை ஆகும். பவுலிங் உள்ள யார் வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா சத்யா. கோபக் என்பது போல் நான் ஸ்ட்ரைக்கர் டக்குனு பின்னாடி ஓடிட்டாருங்க. பா பிரவீன், ஒரு 6 ஒரு 4 அடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஆசை. ஆனா இங்க பவுலிங் டீம் டிஃபெண்ட் பண்ணணும்னா டாட் பால்ஸ் போட்டாகணும். டாட் பால்ஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு எங்கேயாவது தூக்கி வெளியே அடிச்சிருக்காரு அம்பையர். ஸோ அந்த பாட்டு போட்டிருக்கனால இந்த மேட்சே ஆக்சுவலாக முடிஞ்சு போச்சுங்க. கார்த்தி, ஆகாஷ் மேட்ச் முடிஞ்சிச்சு. ஆகாஷ் செக் எஸ் ஆக்சுவலாக மேட்ச் முடிஞ்சு போச்சு. டிஜே பார்த்தீங்கன்னா பாட்டு போட்டுவிட்டு என்னை பேச விடாமல் பண்ணிட்டாரு, என்னை சம்பிச்சு வச்சுட்டாரு. இதே இடத்துல நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துக்கு பின்னாடியே வந்து பால் வச்சு, அதாவது பாலோட ஆடையை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வீட் நல்லா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாருங்க.